ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பங்கஜ நலவகத்தில் இன்றைக்கி ஒரு சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் டைம் சேனல் வீடியோ பார்க்குறவங்க மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கேரளா மட்டா ரைஸில் நான் இந்த தோசை வார்த்துருக்கேன். கடைகள்லாம் ப்ரௌன் ரைஸ்ன்னு கேட்டால் ஈஸியாக கிடைக்கும். இந்த ப்ரௌன் ரைஸ் 2 கப்பை எடுத்துக்கலாம். இதை நல்லா 2-3 தடவை கழுவிடலாம். ஓவர் நைட்டு ஊற வச்சிடலாம். இது நல்லா ஊற தான் நமக்கு ஈஸியாக மாவு அரைய வரும். இதை நான் ஒரு மிக்ஸி ஜாரில் நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சிடுறேன். அரைச்ச மாவை இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் விட்டுடலாம். தேவையான இந்த மாவிலிருந்து கொஞ்சமாக எடுத்து உப்பு சேர்த்து தண்ணீர் விட்டு கலந்துக்கலாம். ரவா தோசை மாதிரி இந்த மாவை நல்லா தண்ணியாக கலந்துக்கலாம். அப்போ தான் நமக்கு தோசை நல்லா முறுமுறுப்பாக கிடைக்கும். நான் இங்கே முருங்கைக்கீரையை அலசி வச்சுருக்கேன். இந்த முருங்கைக்கீரையை தேவையான அளவு எடுத்து இந்த மாவில் நான் கலந்துக்கிறேன். ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ரெசிபி. மட்டா ரைஸை அடிக்கடி உணவில் சேர்த்துட்டோன்னா வெயிட் லாஸுக்கும் ரொம்ப நல்லது. இந்த முருங்கைக்கீரை தோசையை நம்ம ஹை ஃப்ளேமில் வச்சு வாக்கும்போது நல்ல முறுமுறுப்பாக நமக்கு கிடைக்கும். முருங்கைக்கீரை விரும்பாதவங்க கூட இந்த மாதிரி தோசை வாத்து கொடுத்தா ஈஸியாக சாப்பிடுவாங்க. அதுவும் இந்த மட்டா ரைஸில் பண்ணதுன்னு யாருக்குமே தெரியாது. டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். இதை நல்லெண்ணெய் விட்டு வாக்கும்போது டேஸ்ட் இன்னும் அபாரமாக இருக்கும். இந்த மட்டா ரைஸ் தோசைக்கு தக்காளி பருப்பு கடைகள் ரொம்ப நல்லா இருக்கும். அதுவும் ஸ்பைசியாக பண்ணோன்னா டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும். இந்த ரெசிபிக்கு அப்புறம் அந்த தக்காளி பருப்பு கடையில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த முருங்கைக்கீரையை வச்சு தான் இந்த தோசை வாக்கணும்னு இல்லை, சாதாரணமாகவே இந்த மாவை விட்டு நம்ம தோசையாக வாத்துக்கலாம். ரொம்பவும் நல்லா இருக்கும். நீங்கள் சாதாரணமாக தோசை வாக்கிறத விட இந்த மாதிரி நீங்கள் ஒரு காம்பினேஷன் ட்ரை பண்ணி பாருங்கள். தக்காளி பருப்பு கடையிலோட இந்த தோசையை ரொம்பவே நல்லா இருக்கும். இப்போது அடுத்து தக்காளி பருப்பு கடையில் எப்படி பண்ணுறதுன்றதை நம்ம பார்க்கலாம். தக்காளி பருப்பு கடையிலுக்கு நான் இங்கே 1 கப்பு துவரம் பருப்பை நல்லா ஊற வச்சுருக்கேன். இதை மஞ்சள் தூள், பெருங்காயம், கொஞ்சமாக எண்ணெய் விட்டு குக்கரில் 4 இல்லைன்னா 5 விசில் வேக வச்சு எடுத்துடலாம். நல்லா மசிச்சு வேகணும். இப்போ நம்ம ஒரு கடாயில் நல்லெண்ணெய் 4 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கலாம். இங்கே நான் கடுகு தாளிச்சிடுறேன். இந்த பருப்பு கடையில் ரொம்பவே நல்லா இருக்கும் தோசைக்கு. இங்கே சீரகம் தாளிச்சிடலாம். இங்கே 2 வெங்காயத்தை சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இங்கே ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். ஃப்ளேமை நம்ம மீடியமில் வச்சுக்கலாம். சால்ட் தேவையான அளவு சேர்த்துக்கலாம். இப்போது பச்சை மிளகாய் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கலாம். இஞ்சி கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன் வாசனைக்கு. கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா வதக்கிடலாம். இங்கே பச்சை மிளகாய் 2-3 எடுத்திருக்கேன். இப்போ நம்ம இங்கே சிவப்பு மிளகாய் தூளும் சேர்க்க போகிறோம். நல்லா ஸ்பைஸியாக இருக்கும். உங்களுக்கு பச்சை மிளகாய் மட்டுமே போதும் அப்படின்னா 4 இல்லைன்னா 5 பச்சை மிளகாய் மட்டும் எடுத்துக்குங்க. இப்போ நல்லா வதக்கிடலாம். வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு 2 தக்காளியை இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா வதக்கிடலாம். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கின பிறகு கொஞ்சமாக தண்ணீர் விட்டு இதை ஒரு மூடி போட்டு ஒரு 5-6 நிமிஷம் மூடி போட்டு வேக வச்சிடலாம். வெங்காயம் தக்காளி நல்லா வேகணும். அதுக்குள்ளேயும் கொஞ்சமாக மஞ்சள் தூளும் தேவையான அளவு மிளகாய் தூள் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் ஸ்பைஸியாக இருக்கிறதுக்கு. உங்களுக்கு ஸ்பைசி போதும்னா நீங்கள் இதை அவாய்ட் பண்ணிக்கலாம். இப்போ தேவையான அளவு தண்ணீர் விட்டு மூடி போட்டு வேக வச்சிடலாம். வெங்காயம் தக்காளி நல்லா வெந்துடும். அதுக்குள்ளேயும் நமக்கு பருப்பு நல்லா வெந்து தயாராக இருக்குது. இங்கேயும் வெங்காயம் தக்காளி நல்லா வெந்திருக்கு. இப்போது தயாராக இருந்த பருப்பை இதோட சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு கொதி வந்தவுடனே கருவேப்பிலை இல்லைன்னா கொத்தமல்லி இதன் மேலே தூவிலாம். நமக்கு சூப்பரான தக்காளி பருப்பு கடைகள் தயாராகிடுச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.